ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. திஸ் இஸ் யுவர் SR on SR Sound Vlogs with a new another interesting vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 30th டே. ஸோ சேலஞ்சோட லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து we are going to do all workouts. எல்லா ஒர்க் அவுட்டில் ஒரு செட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வில் கம்ப்ளீட் திஸ் வீடியோ. ஸோ இந்த 30 டேஸோட டயட் எப்படி இருந்தேன் எல்லாத்தையுமே நான் எல்லா வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இஸ் மை மென்டர். ஆக்சுவலி இந்த 30 டேஸ் ட்ராவலில் ஹி ஹஸ் டன் அ லாட் டு மீ. பிகாஸ் ஒரு ஒர்க் அவுட் பார்ட்னர்னு சொல்லும்போது அது ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் இருக்கணும். நம்மளுக்கு எப்படி வெயிட் லாஸில் ஒரு கோல் மாதிரி போகிறோமோ நம்ம ஒர்க் அவுட் பார்ட்னரும் ஹி ஷுட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் அ லாட். ஹஸ் டன் அ லாட் டு மீ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விக்கி, இந்த 30 டேஸ் உங்களுக்கு எப்படி தோணுச்சு என்னோட ப்ராக்ரெஸோ இல்லை வாட் இஸ் யுவர் கமெண்ட்ஸ்? 30 டேஸில் பக்காவாக எஃபர்ட் போட்டிருக்கான். டயட்ஸு ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே கரெக்டாகவே ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த 30 டேஸாக நாங்கள் வெயிட் செக் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இருந்தால் 94.7. ஓகே, பார்ப்போம் தெரியுது. ஸோ இன்றைக்கி வெயிட் செக் பண்ணுவோம். உனக்கு என்ன தோணுது, எவ்வளோ வெயிட் இருப்பேன்னு தோணுது? எனக்கு தெரிஞ்சு வெயிட் ரொம்ப குறைஞ்சிருக்கிற மாதிரி டெக்னிக்கலி காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ மசில் க்ரோ பண்ணியிருக்க, ஸோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்க. ஓகே, ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியான மாதிரி தெரியாது. பட் பார்க்க லீன் ஆகி மசில் ஆன மாதிரி தெரியும். ஓகே, ஸோ ஆமாம், ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே நம்மளால் 10 கிலோ கூட குறைக்க முடியும். மீன்ஸ் மசில் ட்ரைனிங் பண்ணாமல் கார்டியோ மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணலாம். ஆனால் நாங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணல. மசிலும் பில்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸும் பண்ணுறப்ப நம்பர்ஸில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் பார்க்குறப்ப தெரியும். பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால தான் இந்த 30 டேஸ்க்கு வந்து வி டிட் நாட் டூ எனி டைப் ஆஃப் இந்த ரொட்டீனாக வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணுறது இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணல. ஸோ 30 நாளில் சின்சியராக இருப்போம். 30th டே வாட் இஸ் தி ரிசல்ட்னு பார்ப்போன்னுட்டு. ஸோ நேச்சுரல் டயட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ வி ஹவ் டன் இட். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டே 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னுட்டு நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, திஸ் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் 30 days. This is the result of 30 days and this is the first day of next 30 days. ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங்லேருந்து தண்ணி குடிக்கல. இட்ஸ் டைம் 10:45. இப்போ தான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஸோ வாட்டர் செம்மையாக வாட்டரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. ஏதோ சாகும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தது லிட்டரலாக. ஆக்சுவலி எனக்கு இன்னும் போசிங்கெல்லாம் அவ்வளோ ப்ராப்பராக வராது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 30 days போசிங் கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ நம்மளுக்கு போசிங் தெரிஞ்சால் இன்னும் மசில்ஸ் இன்னும் ப்ராப்பராக இன்னும் ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ என்ன உனக்கு அப்பர் பாடி ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு, இன்னும் லோவர் பாடி ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமாம், ஆப்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஃபேட் இருக்குது ஆப்ஸ்லாம், இன்னும் கொஞ்சம் இல்லை நிறைய ஃபேட் இருக்குது. ஸோ த டார்கெட் இஸ் லைக் டோட்டலாக வந்து 100 days ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற மாதிரி நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் 30 days. ஸோ செகண்ட் 30 days என்ன பண்ணுறோம் பார்ப்போம். திஸ் அ ஸ்மால் ரிமைண்டர், ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் 120 kgs. ஸோ அந்த 120 kgs ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணேன். 120 kgsல ஸ்டார்ட் பண்ணேன். இட் ஹாஸ் டேக்கன் நியர்லி 2 years ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மிடில் 2 வாட்டி இன்ஜூர் ஆகிருக்கேன். ஸோ ஆஃப்டர் இன்ஜூர் ஒரு வாட்டி இன்ஜூர் ஆகும்போது திருப்பி வெயிட் கெயின் பண்ணேன். ஸோ நெவர் கிவ் அப் மோடில் வந்து வி ஹவ் பீன் ஹியர். தேங்க்யூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கீ ரோல் இருக்குது இதில். ஒன்று என் ஃப்ரெண்டு விக்கி. ஸோ வி ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் ஒரு 13-14 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அவன் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான் இதில். ஸோ என்னோட நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ் அவன் எடுத்தது தான், சிலது தான் ட்ரைபாட்டில் எடுத்தது. அண்ட் மைண்ட் செட் சிங்க் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் இருக்கணும். ஸோ ஒன்று அதுக்கப்புறமா செகண்ட் கீ ரோல் இஸ் டயட். ஸோ நம்மளோட டயட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ ஒர்க் அவுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30% தான். பேலன்ஸ் மொத்த ரோலுமே டயட் தான். ஏன்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டயட் ஃபாலோ பண்ணாத நாட்கள் நிறைய இருக்குது. பெருசாக ரிசல்ட்டெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ உங்களோட கீ ரோல் வந்து டயட், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் சின்சியராக இருங்க, கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக இருங்க. யூ see the result. ஸோ வாட் இஃப் ஐ குட் டூ திங்ஸ் நீங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். Yes guys, that is all for the day. இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. This is SR, a music composer. This channel is not only about fitness contents. We are doing a lot of other interesting stuff, travel அந்த மாதிரி நிறைய ஸ்டஃப் பண்ணிட்டுருக்கோம். எல்லா வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Bye.